என்னது பெண்கள் பஸ்ல வந்துட்டு டிக்கெட் காசு இல்லாம போனா அது நஷ்டமா? அவங்க மிச்சம் அடிக்கிற அந்த 800 ரூபாய் அந்த வீட்டோடைய கேஸ் சிலிண்டருக்கான காசாகவும் அவங்க குழந்தைகளுக்கு புது ட்ரெஸ் வாங்குறதுக்காகவும் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணது தெரியுமா? விடியல் பயணம் ஒண்ணு இலவச திட்டம் இல்லடா, அது பெண்களோட பொருளாதார முன்னேற்றம். இந்த திட்டத்தால தமிழ்நாடோட ஜிடிபி எகிரி போகுதுன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அது என்னன்னு வீடியோவோட கடைசியில சொல்றேன். மைச்சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுக்கவே பெரும் பேசு பொருளாகி விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம்னாக்கா அது திராவிட மாடல் நாயகன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய விடியல் பயண திட்டம். விடியல் சொல்றீங்களே, உண்மையிலே விடியல் வந்துருச்சான்னு சொல்லிட்டு திராவிட மாடல் ஆட்சியில பெண்களுக்கு கிடைச்ச இந்த பொருளாதார சுதந்திரம் ஏன் சிலருக்கு வைத்தறிச்சல கிளப்புது? வாங்க பாப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க. மாசம் 8000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு தூய்மை பணியாளர் அக்காவோ இல்ல எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போற ஒரு தங்கச்சியோ முன்னாடி எல்லாம் மாசம் 1000 ரூபாய் பஸ்ஸுக்கு மட்டுமே செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு குறைந்தபட்சம் அந்த 1000 ரூபாய் உங்க கையில மிச்சமா நிக்குது. இது வெறும் டிக்கெட் காசுல அவங்களோட சுயமரியாதை. சிலர் வைத்தறிச்சல கேட்கலாம், ஏன் ஆண்களுக்கு மட்டும் காசு பெண்களுக்கு மட்டும் ஃப்ரீன்னு? வீட்டை விட்டு வெளியே வர தயங்குற பெண்கள் இன்னைக்கு பஸ்ல ஏறி வேலைக்கு போய் தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில பங்கெடுக்க வச்சதுதான் இந்த திராவிட மாடல் விடியல் பயணத்தோட சாதனையே. இதையெல்லாம் இலவசம் சொல்லக்கூடாது, இது வந்துட்டு முதலீடு. ஆனா இந்த திட்டத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அது அந்த பஸ்ல போற பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மார்க்கெட்டுக்கு ஒரு ரகசிய லாபத்தை கொடுக்குது. அது என்னன்னா, பெண்கள் மிச்சப்படுத்துற அந்த பணம் வந்துட்டு அவங்க வீட்டு பீரோல முடங்கி கிடக்க போறது இல்ல, அது மளிகை கடையில துணி கடையில ரொட்டேஷனுக்கு வருது. இதனால உள்ளூர் வியாபாரம் 15% அதிகமாயிருக்குன்னு புள்ளி விவரம் சொல்லுது. இதுதான் திராவிட மாடல் எக்கனாமிக்ஸ். பெண்கள் வீட்டுக்குள்ள இருந்தாதான் கலாச்சாரம் சொல்ற காலம் எல்லாம் மலையேறி போச்சு. பெண்களும் வெளியே வந்து பொருளாதாரத்தை சாதிச்சு தன்னிறைவோட நிக்கணும், சுயமரியாதையோட நிக்கணும் அப்படின்றதா உண்மையான திராவிட அதிகாரம். அந்த திராவிட அதிகாரத்துக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த விடியல் பயண திட்டத்துக்கு போட்டிருக்கிறது வெறும் கையெழுத்து மட்டும் இல்ல, பல லட்சம் பெண்களோட வாழ்வாதாரத்துக்கான அஸ்திவாரம். உங்க வீட்டுல இருக்க பெண்கள் இந்த திட்டத்தால எவ்வளவு மிச்சம் பண்றாங்க? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விடியல் பயண திட்டத்தை கிண்டல் பண்றவங்களுக்கு உங்களோட பதில் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரிவிங்க தோழர்களே. நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.